வணக்கம் நண்பர்களே. திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுடைய ஊழல், அதாவது சொத்துக்கு அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள். ஒருவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்றாலே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் வேறு ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்கிறது, வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் ஈட்டி இருக்கிறார் என்று தான் அர்த்தம் செய்யப்படும். அவருக்கு குலத்தொழிலாக, அவருடைய குடும்பத் தொழிலாக வேறு ஏதாவது இருந்தால் அதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இந்த பதவியை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தார்கள் என்று தான் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் தாமாக முன்வந்து விசாரிக்கக்கூடிய திமுக அமைச்சர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் MRK பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் நாடினார். அப்போது அவர் காட்டியது, நான் விவசாயத்தில் 2 கோடி சம்பாதித்தேன் என்று காட்டினார். அப்போது விவசாயத்தில் 2 கோடியா, பரவாயில்லையே, அவ்வளோ விவசாயத்தில் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டான்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். உடனே இவர்கள் மனுவை வாபஸ் பெற்றனர். ஏன் அது தெரியாது, அது ஒரு ரகசியம் வச்சுக்குவோம். இப்போ அந்த மனு வாபஸ் பெறப்பட்டுருச்சுன்னா இவங்க இந்த வழக்கை ட்ரையல் கோர்ட்டில் நடத்தி ஆகணும். வருமானத்துக்கு அதிகமாக எப்படி சொத்து சேர்த்தீங்க அப்படின்னு நடத்தி ஆகணும். அப்போது இந்த ஈடின்னு சொல்லப்பட்ட அமலாக்கத்துறை இதற்கான தீவிரமான விசாரணை செய்ய வேண்டும் அல்லது சோதனை நடத்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிடும். இப்போ அடுத்த குறி யாருன்னு பார்த்தீங்கன்னா MRK பன்னீர்செல்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. அப்படி தான் வரணுன்றது இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் போய் ஈடிட்ட போட்டு கொடுத்து அவரையே என்ன விட்டு வச்சுருக்கீங்க, அப்படியா? நல்ல அர்த்தம். நீங்கள் நிதானமாக யோசித்து பாருங்கள். உச்சநீதிமன்றத்தால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. MRK பன்னீர்செல்வத்தின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஈடி தான் உள்ளே வரும். என்ன சோதனை பண்ணி அவங்க இருக்கிற பணங்களையோ ஆவணங்களையோ கைப்பற்றி அதை கோர்ட்டில் சமர்ப்பிப்பாங்க. அப்போ அதை எடுத்து விசாரிக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்துக்கு இருக்கும். அப்போ அடுத்த குறியில் இருப்பவர் MRK பன்னீர்செல்வம். இப்போ யார்கிட்டெல்லாம் பணம், திமுக அமைச்சர்கிட்டெல்லாம் பணம் இருக்கோ அவங்கள குறி வைத்து தான் இந்த ஈடி போகிறதா ஒரு செய்திகள் உண்டு. ஏன்னா தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்க முடியாமல் அல்லது கொடுக்கக்கூடாது. இதுதான் அவருடைய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியினுடைய நோக்கம். அதனால் அடுத்த குறி MRK பன்னீர்செல்வம் தான் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவில் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.